லைட்டே இல்லாத நேரத்தில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்க 3 மக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 7 வாலிபர்கள் நடக்கிற ஒரு பூட் சவுண்ட் ஒன்று கேட்குது. ஒரு ஏத்திஸ்ட், ஒரு கடவுள் மறுப்பாளர் மிகவும் வேதனைப்படுத்தி தேவ மனுஷனை தாக்கி கொண்டு இருக்கிறார். அவங்களுடைய தர்க்கத்துல அப்பாலஜிஸ்ட்னுவாங்க. அப்படி தாக்கி கொண்டு இருக்கும் போது இந்த தேவ மனுஷன் அந்த கடவுள் மறுப்பாளரை பார்த்து சொன்னார், தேவன் வேதம் சபையானது மிகவும் முக்கியமானது, அதை நீங்க நம்புறீங்களா? அவர் சொன்னாராம், ஃபூலிஷ் தான் நம்புவான், ஈடியட் தான் நம்புவான், நான்சென்ஸ் தான் நம்புவான். அதுதான் யூஸ் பண்ண ஸ்ட்ராங்கான வேர்ட். ரிச்சர்ட் டாங்கிஸ் கூட அப்பப்ப அப்படி யூஸ் பண்ணிடுறாரு கிறிஸ்டியானிட்டி. அவரும் அப்படி சொல்றாரு, நான் நம்புறது இல்லை. அப்ப நான் சொல்லுகிறது ஜென்யூனான ஒரு ஆன்சர் பண்ணுங்கன்னுட்டு இந்த தேவ மனுஷன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப வியட்நாம்ல பயங்கரமான வார் நடந்துட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன் வச்சு இவர் பேசுறாரு. உங்களுக்கு எத்தனை பெண்கள்? எனக்கு 3 பெண்கள். சரி, இப்போ ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கீங்க, பயங்கரமான யுத்தங்கள், கற்பழிப்பு அதெல்லாம் அதிகமா இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு இரவு 11, 12 மணிக்கு லைட்டே இல்லாத நேரத்தில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்க 3 மக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 7 வாலிபர்கள் நடக்கிற ஒரு பூட் சவுண்ட் ஒன்று கேட்குது. பெண்கள் மிகவும் அந்த இடத்துல, உதாரணமா ஒரு இடத்துல பயங்கரமான பாதிக்கப்படுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படி நடக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நீங்க 3 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஜெனினா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதோ அந்த கடவுள் மறுப்பாளருக்கு வேத்துடுச்சு. அவர் அப்படி தொடச்சிட்டு சொன்னார், உண்மையிலேயே அது ஒரு பதட்டமா பயமா தான் இருக்கும். இப்போ அந்த 7 வாலிபர்களும் வந்து உங்க முன்னாடி நின்று வேதத்தை இப்படி எடுத்து, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் அப்பதான் சொன்னாராம், கடவுள் மறுப்பாளர், அப்பா சொல்லி சொன்னாராம், எனக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மைண்டு. அப்பதான் சொன்னாராம், அதுதான் சர்ச், அதுதான் வேதம்.